தமிழக அரசியல் வரலாற்றுல தவிர்க்க முடியாத ஒரு பெரும் தலைவர்னா அது அனைவராலும் பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்ட CN அண்ணாதுரை அவர்கள். இன்றைக்கு திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆள்றாங்கன்னா அதற்கு மிக முக்கிய காரணமே அண்ணாதுரை அவர்கள் தான். அண்ணாதுரை போட்ட அடித்தளத்தின் மேல்தான் இன்று இரண்டு கட்சிகளுமே இருக்கிறது. அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2 ஆண்டுகள் மட்டுமே இருந்திருந்தாலும் அவருடைய வரலாறு என்பது இன்றளவுமே பேசப்பட்டு வருகிறது. மாநில சுயாட்சி என்றால் அண்ணாதுரை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்றால் அண்ணாதுரை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்றால் அண்ணாதுரை, இப்படி அனைத்துக்குமே பெயர் போன CN அண்ணாதுரை அவர்கள் பேசிய ஒரு சில பேச்சுகள் மற்றும் அவர் செய்த பல சம்பவங்கள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஆயிரத்தி 1963ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அண்ணாதுரை அவர்கள் சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த MN லிங்கம் என்பவர் சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றினால் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்க போகிறது, இதனால் பயன் என்ன என்று கேள்வி கேட்டார். இதற்கு அண்ணா என்ன பதிலடி கொடுத்தார் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவைக்கு ராஜ்யசபா என்றும் மக்களவைக்கு லோக்சபா என்றும் ஜனாதிபதிக்கு ராஷ்டிரபதி என்று பெயர் மாற்றம் பண்ணிருக்கிறீங்களே, இதனால என்ன பலன் என்று கேட்டாரு. அதற்கு யாருமே பதிலளிக்கல. அனைவருடைய வாய்களுமே அண்ணாதுரை ஒரே ஒரு கேள்வியால மூடிட்டாரு. அடுத்ததாக அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். அவருடைய பேச்சுகள் என்பதும் ரசிக்கும்படியாக இருக்கும். அறிஞர் அண்ணா முதலமைச்சரான பிறகு சட்டசபை கூடுகிறது. சட்டசபையில எதிர்க்கட்சியில் இருந்த ஒரு MLA ஒருவர், நான் வனவிலங்கு சரணாலயத்துக்கு கொடுத்த ஆண் புலிக்குட்டியை அங்குள்ள நிர்வாகிகள் சரியாக கவனிக்கவில்லை, ஆனால் MGR கொடுத்த பெண் புலிக்குட்டியை நன்றாக கவனித்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினாரு. அதற்கு அண்ணாதுரை என்ன பதிலடி கொடுத்தார் அப்படின்னா, சம்பந்திகள் இருவரும் உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதுமே சட்டமன்றம் முழுவதுமே சிரிப்பலையில் மூழ்கியது. இப்படி எதிர்க்கட்சியினரையுமே தன்னுடைய பேச்சாற்றால் மயக்கியவர் தான் அறிஞர் அண்ணாதுரை அவர். அடுத்ததாக அறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் ஆசான்னா அதுல மிக முக்கியமான ஒரு நபர் ஈவேரா அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ஈவேராவும் அண்ணாவும் ஒன்றாக தான் பயணித்து வந்தாங்க. ஆனால் ஈவேரா ஒரு திருமணம் பண்ணி கொண்டதுனால அதனால் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக அண்ணா பிரிந்து திமுக எனப்படும் ஒரு கட்சியுமே உருவாக்குனாரு. திமுக கட்சி உருவான பிறகு திமுக கட்சியை அதிகமாக விமர்சித்த நபர் யாருன்னா அது ஈவேரா தான். ஈவேரா அவர்கள் மிக கடுமையாக திமுக விமர்சித்தாரு. ஆனால் 1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாதுரை வெற்றி பெற்று முதலமைச்சரான பிறகு அவருடைய வெற்றியை முதல்ல யாருக்கு சமர்ப்பித்தார்னா அதை பெரியாருக்கு சமர்ப்பித்தாரு. அண்ணாதுரை அவர்கள் ஈவேராவை சந்தித்து அவரிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாரு. அந்த சமயத்தில் ஈவேரா சொன்னது என்ன அப்படின்னா, என்னை அண்ணாதுரை அவர்கள் மிக பெரும் சங்கடத்துக்கு உள்ளாக்கி விட்டார் என அவர் கூறினார். இப்படி எதிரிகளாலும் மதிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நபர்னா அது அண்ணாதுரை அவர்கள் தான். அடுத்ததாக அண்ணாதுரை அவர்களுடைய வீட்டில் நடந்த ஒரு கலகலப்பான சம்பவம். பொதுவாக அண்ணாதுரை அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர். இதனால் அவர் தினமும் பல இடங்களுக்கு சென்று இரவு நேரத்தில் வீட்டுக்கு தாமதமாக வந்துதான் தூங்குவாராம். இதன் காரணமாக அவர் தினமுமே காலையில 10 மணிக்கு மேல எழுவாராம். இந்த நிகழ்வு என்பது தினந்தோறும் நடந்து கொண்டிருந்தது. அப்படி அண்ணாதுரை எழுந்து அவர் கீழே வரும் வரை அவர் வீட்டு வாசல்ல கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் காத்து கொண்டிருப்பாங்களாம். ஒரு நாள் அண்ணாதுரை அது மாதிரி தாமதமாக எழுந்து வந்த சமயத்துல அவருடைய சித்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கட்சியோட சின்னத்தை உதயசூரியனா வச்சுட்டு இவன் தினந்தோறுமே சூரியன் உதயத்தை பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்களாம். இதை கேட்டு அங்க இருந்தவங்களுமே சிரிச்சுட்டு போவாங்களாம். இந்த மாதிரியான சம்பவம் அவருடைய வீட்டுல அடிக்கடி நடக்குமா. அறிஞர் அண்ணா அவர்கள் என்னதான் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்துல மிக தெளிவாக இருந்தாரு. அது என்ன அப்படின்னா வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் மிக தெளிவாக இருந்தாரு. இதன் காரணமாகத்தான் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் அவரை கடைசி வரைக்குமே தேர்தலில் நிறுத்தல, திமுக கட்சியிலுமே சேர்த்துக்கல. அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு திமுக கட்சி என்பது இரண்டாக உடைத்து திமுக அதிமுக எனப்படும் 2 கட்சிகள் என்பது இருந்தது. அந்த சமயத்துல திண்டுக்கல் இடைத்தேர்தல் என்பது வந்தது. அந்த தேர்தலில் அண்ணாவினுடைய வளர்ப்பு மகன் பரிமளத்தை நிறுத்துவதற்காக 2 கட்சியினருமே போயிட்டு அவங்க வீட்டில் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணாவினுடைய கொள்கையை மிக தீவிரமாக பின்பற்றிய அவருடைய மனைவியுமே எங்கள் குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் தேர்தலில் ஈடுபடுத்த மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இறுதி வரைக்குமே வாரிசு அரசியலை மிக கடுமையாக எதிர்த்தவர் தான் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். ஆனால் அவர் மறைந்த பிறகு அவர் வளர்த்து உருவாக்கிய அவருடைய கட்சியை இன்று ஒரு குடும்ப கட்சியாக மாறி நிற்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அரசியல் என்பது மிகவும் கீழ்த்தரமான ஒன்றாக இருக்கிறது. 2 பேருமே மாறி மாறி மிகவும் கீழ்த்தரமான கருத்துக்களை வச்சு குற்றம் சுமத்தி கொள்வாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அரசியல் என்பது இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எதிர்க்கட்சிகளாகவே இருந்தாலுமே ஒருவரை ஒருவர் மதிப்புடனும் மரியாதையுடன் தான் நடத்தி வந்தாங்க. இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்தில் அரசியல் நாகரிகம் என்பதும் இருந்தது. அந்த அரசியல் நாகரிகத்திற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நபர்னா அது அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தான். 1967ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக கட்சி மிகப்பெரும் வெற்றியடையும். அந்த சமயத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி மிகப்பெரும் தோல்வி அடைந்தது.
இது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜர் அவர்களும் தோல்வியடைந்திருந்தார். காமராஜர் அவர்களுடைய தோல்வி என்பது அனைவரையுமே மிக பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அண்ணாதுரை அவரையும் மிக பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அந்த சமயத்துல அண்ணாதுரை அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, காமராஜருடைய தோல்வி என்பது நமக்கும் தோல்விதான். அவரை போன்ற சிறந்த அனுபவசாலிகள் சட்டமன்றத்தில் இருந்தால் நம்மாலும் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொன்னாரு. காமராஜர் தோற்றதை அண்ணாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதே சமயத்துல காமராஜரை தோற்கடித்த சீனிவாசன் அவர்களுக்குமே அண்ணாதுரை அவர்கள் எந்த ஒரு பதவியுமே வழங்கல. அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் அன்றைய காலகட்டத்தில் அண்ணாதுரை அவர் வைத்திருந்தார். அடுத்ததாக திமுக கட்சியின் மிக முக்கியமான ஒரு கோரிக்கைனா அது திராவிட நாடு கோரிக்கை. அண்ணாதுரை அவர்கள் திராவிட நாடு எனப்படும் ஒரு தனி நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு மிக பெரும் கனவு கொண்டு கொண்டிருந்தார். திமுக கட்சியின் திராவிட நாடு எனப்படும் ஒரு மிக பெரும் கனவை தகர்த்தது யாருன்னா அந்த கட்சியினுடைய தலைவராகிய அண்ணாதுரை அவர்கள் தான். இதனால அன்றைய காலகட்டத்தில் திமுக கட்சி நிர்வாகிகள் அனைவருமே கொந்தளிச்சு போனாங்க. அந்த சமயத்துல அண்ணாதுரை அவர்கள் கூறியது என்ன அப்படின்னா, வீடு இருந்தால்தான் ஓடு மாட்ட முடியும், அதுபோல நாடு இருந்தால்தான் நம்மால் கட்சி நடத்த முடியும். நம்முடைய நாட்டுக்கே மிக பெரும் ஆபத்து இருக்கும் சமயத்துல நம்ம தனியாக திராவிட நாடு கேட்பது சரியாக இருக்காது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் நடக்குது. இந்த சமயத்துல நம்ம இது மாதிரியான பிரிவினைவாதத்தை ஈடுபடக்கூடாது அப்படின்னு அண்ணாதுரை சொன்னாரு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, 1962ஆம் ஆண்டு நேரு அவர்கள் புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அது என்ன சட்டம் அப்படின்னா, நாட்டுல பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சிகள் தடை பண்ணணும் அப்படின்னு புதிதாக சட்டத்தை கொண்டு வந்தார். இதனால அண்ணாதுரை அவர்கள் பயந்து கொண்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் அண்ணாதுரை மீது பல விமர்சனங்களுமே வந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், திராவிட நாடு கோரிக்கை போன்ற பல காரணங்களால நேரு அவர்கள் அண்ணாதுரை மீது மிக பெரும் கோபத்தில் இருந்தார். நேரு ஒரு முறை சென்னை வந்த சமயத்துல திமுக கட்சியினர் அனைவருமே நேருவுக்கு கருப்பு கொடி காட்டினாங்க. அந்த சமயத்துல நேரு திமுக பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான்சென்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இதன் பிறகு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் நாடாளுமன்றத்துல ஆங்கிலத்துல பேசிக்கொண்டாரு. அந்த சமயத்தில் அவருடைய பேச்சு என்பது மிகவும் அருமையாக இருந்தது. அவருடைய பேச்சையை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார் நேரு. அவர் அதிக நேரம் பேசிக்கிட்டனால குறுக்கிட்ட அவைத்தலைவர் அவர்கள், நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நேரு அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, விடுங்க அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவினுடைய ஆங்கில பேச்சை மிகவும் ரசித்தார் நேரு அவர்கள். மொத்தத்தில் அண்ணாதுரை வாழ்ந்த காலகட்டத்தில் எதிரிகள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் எதிரிகளை மதித்த ஒரு தலைவராகவும் அவர் வாழ்ந்தார். வாரிசு அரசியலை மிக தீவிரமாக எதிர்த்தார். இந்தி மொழியுமே மிக தீவிரமாக எதிர்த்தார். இதன் காரணமாகத்தான் அண்ணாதுரை அவருடைய பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அவருடைய பெயர் இன்றளவுக்கும் நிலைத்து நிற்பதற்கு மற்றும் ஒரு காரணம் அப்படின்னா திராவிட கட்சிகள் தான். திராவிடத்தினுடைய தலைவராக அவர் இருந்த காரணத்தினால் திராவிட கட்சிகள் அவருடைய புகழை தமிழ்நாடு முழுவதுமே பரப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று வரலாறு சம்பந்தமான காணொலிகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.